கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் இந்த வேத பகுதியிலே பங்கெடுத்து சந்தோஷமாக கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் இயேசுவை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு இயேசு என்றால் என்ன என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஆள் வந்தாரு, பிறந்தார் இந்த உலகத்துல. அப்படியெல்லாம் இல்லை, உண்மையா இயேசுவை பத்தி படிக்கணும். வந்தாரு, அவர் மரணம் அடைந்தாரு, அவர் உயிர் தெரிந்தார் சொல்றாங்க. என்ன கதிரை எம்டியா இருக்குது, அதனால திரும்பி வருவாருன்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியல, அவ்வளோ ஷுவரா தெரியல. இப்படிலாம் சொல்றவங்க இருக்கிறாங்க ஜனங்க. ஆனா நம்ம அதுல உறுதியா, விசுவாசத்துல உறுதியா அவர் வந்தாரு. எதுக்காக வந்தாரு, என்ன பண்றதுக்கு வந்தாரு, அவர் யாரு, ஃபர்ஸ்ட் அவர் யாரு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம விசுவாசத்துல ஆட மாட்டோம். எப்பவுமே இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் வேணும் சொல்லு. நம்ம விசுவாசிக்கிறதுக்கு யார் வேணும்னா முதல்ல இயேசு மேல நம்பிக்கை வேணும். இயேசு என்ற நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கணும், வேதம் சொல்றது. ஆக அந்த விசுவாசத்தை வைக்கும் போதுதான் நம்மளுக்கு எல்லாமே வேலை செய்யுது. உங்களுக்கு ஒரு மிரக்கல் நடக்கணுமா, அற்புதங்கள் நடக்குமா, அதிசயங்கள் நடக்குமா, இது அவர் மேல நாமத்து மேல விசுவாசம் வைக்கும் போதுதான் நடக்கும். நம்ம இங்க ஓடி அங்க ஓடி இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகும். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைக்கும் போது அவர் உங்களை இன்டர்ஃபியர் பண்றாரு. தட் இஸ், யூ ஆர் ட்ரைங் டு டிஸ்டர்ப் காட். அதாவது, in other words, what I'm trying to say is, when a person is full of faith, he disturbs the kingdom realm. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு அசைக்கிறாங்க. சும்மா இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துல சும்மா இருக்க முடியாது. அந்த ஃபெய்த் போய் அங்க ஷேக் பண்ணும். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கிங்டம் ஆஃப் காட் will interfere. இல்லாட்டி நம்ம நம்மளுக்கு அது ரைட்டு கிடையாது. ஆக்சுவலா நம்ம அந்த ரைட்டை விட்டு கொடுத்துட்டோம். கர்த்தர் ஆதாம் கொடுத்தாரு அந்த ரைட்டை. நம்ம தேவனோட பேசலாம், அவரோட பழகலாம், நல்லாவே அவரோட நடமாடலாம், எல்லாமே சொல்றதுக்கு எல்லாமே பண்ணலாம். ஆனா அந்த ரைட்டை கொடுத்துருந்தார் ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்த அந்த ரைட்டை ஆதாம் பிசாசுக்கு கொடுத்துட்டார். திருப்பி இயேசு பிசாசானவன் 3 காரியத்துல இயேசுவை சோதிக்கிறான். அந்த 3 காரியத்திலே வெற்றி சிறக்கிறார். இயேசு வெற்றி சிறக்கிறாரு. அது பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் ஒவ்வொரு காரியத்தை குறிப்பிடும். இந்த தேவாலயத்தின் உப்பரிகளுக்கு குதி அப்படின்னு சொல்லும். நம்ம யார் பேச்சு கேட்கிறது? நம்ம அங்க நம்ம படிக்க வேண்டிய பாடம் தேவராஜ் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் சரி கொடுக்கும். யாராவது குதின்னு சொன்னா குதிச்சிடக்கூடாது. அங்கதான் அந்த லெசன். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இது பாடங்கள். அந்த 3 காரியத்துல கர்த்தர் வெற்றி சேர்ந்தவன he is fit for ministry நினைச்சிட்டார். ஆவியானவர் அபண்டன்ஸா உள்ள இறங்கினாரு. இறங்கி அவர் சகலத்தையும் நன்மையாகவே செய்கிறவராகவே சுற்றி தந்தார். இதான் வேதம் சொல்றது. 2வது, அவர் யாரு? சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். சர்வத்தையும் சிருஷ்டித்தவருக்கு அவரை திருப்பியும் அவரோட இன்டர்ஃபியரன்ஸ் இந்த பூமியில வேணும்னு சொன்னா நம்ம விசுவாசத்தின் மூலமா தான் அவர்கிட்ட போக முடியும். இப்ப பாசிப்போம், இது வரைக்கும் கொரிந்தியர்ல படிச்சுட்டு இருந்தோம். 1ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு வந்தோம். 5வது வசனத்தை படிச்சோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக ஆக்கப்பட்டபடியால். அதாவது ஆக்கப்பட்டபடியால் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. We know the knowledge about Jesus Christ அப்படின்னு. ஆனா இன்னும் தெரியாது. நம்ம சர்ச்சை தான் முடிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா சபைகளும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குதுன்னு சொன்னா இயேசுவை பத்தி தெரியாது, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி தெரியாது,
நான் வந்து இந்த சபைக்குரியவன், நான் அந்த சபைக்குரியவன், அதே மாதிரி பேர் சொல்லி ஓடிட்டு இருக்கோம். இது எங்கேயாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கிட்ட கொண்டு போகுமா? கொண்டு போகாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கிட்ட நம்ம ஒரே ஆளை அதை கொண்டு போக முடியும், அந்த இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மற்றபடி நாங்க இப்ப ஏன் நான் நிறைய போறேன், வெளியிடங்களுக்கு போறேன், அங்க போன சபைக்கு போகும்போது பேய்கள் வருது. விசுவாசிகளுக்கு மேல பேய்கள் போட்டு ஏறி இருக்கு. பேய் ஓட்ட முடியுது, ஓட்டுறோம். அப்ப எல்லாம் கேட்கிறாங்க, எப்படி ஏறிச்சு? விசுவாசிகள் தானே, சர்ச் மெம்பர்ஸ் தானே, சர்ச் மெம்பர்ஸ்களும் பேய்கள் அதெல்லாம் பார்க்காது. நீ யார்? உனக்கான முத்திரை இருக்கு. என்ன முத்திரை? அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கியா? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கியா? அவர் இருக்கிறாரா உன்னோட? உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறாரா? இதுதான் பார்க்கும். நீங்க எல்லாத்திலையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லுவோம், இதுதான் சொல்ல வைப்போம். யாரையும் மூளைக்குள்ள வாங்க சொல்லுங்க. மூளைக்குள்ள வரமாட்டேன். ஏன்னா அவருக்கும் மூளைக்கு சம்மந்தம் இல்லை. மூளை மனுஷனுக்கு புரியுது, அது இங்க உட்கார்ந்து வேலை செய்துதான். இருதயத்துக்குள்ள வர்றது, it is connected with the kingdom. அதான் போட்டிருக்கு, everything is over. நீங்க எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாக, இப்ப சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால நமக்கு ஏன் பாவர்ட்டி மென்டாலிட்டி இருக்கு, பரிதாபமான மென்டாலிட்டி இருக்கு, இந்த மென்டாலிட்டி இருக்கு, எல்லா மென்டாலிட்டியும் வந்துருது. எப்படி வருது? சபைக்கு போறோம், சோதனை போடுறோம், அல்லேலூயா சொல்றோம், எல்லாமே சொல்றோம், ஆனா பரிதாபம் வந்தவன் நம்மாவே திரும்பிப்போம். அப்புறம் எவனாவது ஒருத்த வந்து உங்க மேல சாபம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சாபத்தை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். எங்க வேதம் என்ன சொல்லுது? நீ சம்பூர்ணமாக்கப்பட்டவள். இதை புடிங்க, இதுதான் விசுவாசம். நான் சம்பூர்ணமாக்கப்பட்டவன், நான் சம்பூர்ணமாக்கப்பட்டவள். I am abundance in everything. I am fully abundant. God has filled me in abundance in everything. I know who is Jesus. Who is Jesus Christ? Why he came? What he did on the cross? என்னுடைய சாபத்தையும் என்னுடைய கஷ்டத்தையும் எல்லா நோய்க்கு எல்லாத்தையும் தூக்கி எடுத்து முடிச்சுட்டு போயிட்டாரு. இனி நம்மளுக்கு அது தேவையில்லை. இது வந்து யாருக்கும் புரியாது. அது முக்கியமா இந்த PhD படிக்கிறேன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு புரியாது. நான் ஏன் சொல்றேன், நான் நிறைய கேஸ் இந்த இடத்துல வராங்க, ஆளுங்க வராங்க, PhD படிக்கிறவங்க, படிச்சவங்க, ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு, அவங்க எல்லாம் வந்து கேட்கிறாங்க, எப்படி இதெல்லாம் நடக்கும்? அதுக்குன்னே தான் அந்த பேய் அவங்கள போய் பிடிக்கும், இல்லாட்டி அவங்களை நோண்டிட்டு இருக்கணும். இந்த பேய்க்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஆட்களை நோண்டிட்டே இருக்கும். அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான், ஒருத்தன் இது இல்லைன்னு சொல்லுவான், இதெல்லாம் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தன். கர்த்தர் அவங்களை அனுப்புறாரு, அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். அந்த சாபத்துல கட்டுல இருந்தும், அவங்க வியாதியில இருந்தும், வேதனையில இருந்தும், அவங்க படுற கஷ்டத்துல இருந்தும் விடுதலை அவங்களுக்கு புரியாது. they'll go to a doctor, அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. நான் சில டாக்டர்ஸை குறை சொல்ல வரல, அவங்க தெரிஞ்சது அவ்வளவுதான், படிக்கிறது கத்துக்கிறது சொல்றாங்க. ஆனா வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஸ்பிரிட் ரெல்ம் யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு தெரியாது, இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது. there is a second heaven ஒன்று இருக்குது. அங்கதான் அங்கேயும் தேர்ட் ஹெவன்ல தேவனாய கர்த்தர் இருக்காரு. அங்கதான் தீர்மானிக்கப்படுது எல்லாமே. இங்க நம்ம ஒன்றும் டிசைட் பண்ணல. இங்க மீட்டிங் நடக்கணும்னு உங்களுக்கு வேணும்னு சொன்னா உங்களோட வேலை என்னன்னா, நீங்க போய் செகண்ட் ஹெவன்ல பூந்துட்டு
அடிச்சுட்டு நொறுக்கிட்டு நேரா போய் தேர்ட் அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க, எங்களுக்கு மீட்டிங் நடக்கணும், எங்களுக்கு இது நடக்கணும் அப்படி கேட்டு வாங்குவாங்க. தன்னா நடக்கும். இதை விட்டுட்டு நம்ம இல்லாட்டி செகண்ட் லெவல்ல இருந்து பிசாசு தத்துட்டே இருப்போம். இது உண்மை. தானியேல் புஸ்தகத்துல பாடி வாசிக்கிறோம். உடனே நம்ம கிரேஸ் விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க, அது பழைய பாடணும். ஏன்னா பழைய பாடும் புதிய பாடம் சேர்ந்தா பைபிள். ஒரு விசுவாசி நல்ல போதகன் என்ன செய்வான்னா, பழையதுல இருந்தும் புதியதுல இருந்தும் எடுத்து கொடுப்பாங்க. இது நான் சொல்லல, இயேசுநாதன். அடுத்தது நீங்க என்ன பண்றாரு, இங்க பவுல் அப்போஸ்தலன் சில அவர் he faces certain problems. அவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல போட்டிருக்காரு 21வது வசனம், எப்படி நீங்க தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே, சுயஞானம் தேவ ஞானம் ரெண்டு இருக்குது. உலக பிரகாரமா புஸ்தகத்தை படிச்சு A+B² அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கிறது, அது உலக பிரகாரம். அது ஞானம் கூட சொல்ல மாட்டேன், அறிவு. யாரோ படிச்சு இதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், அதை வச்சுக்கிட்டு நீங்க படிக்கிறீங்க, அது அறிவு. ஞானம் அதுல உலகத்துல ஞானம் இருக்கு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு. சரி, அதுல ஆனா தேவ ஞானம் அது வித்தியாசமா, அது பரத்துல இருந்தது. அது இந்த அப்பாளு கட்டது. தேவனை அறியாது இருக்கிறையில், யாருமே தேவனை அறியாது இருக்கையில் பைத்தியமாய் தோணும். இப்ப ஆக்சுவலா இதுதான் தோணும். நான் பேசுறதெல்லாம் என்னடா நான் பேசுறான் புரியலையே அப்படின்னு சில பேர் உட்காந்துருப்போம். நிறைய குரூப் இருக்கும், என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு நிறைய குரூப் இருக்கும். நல்லா படிச்ச குரூப்லாம் தான் சொல்லிட்டு புரியவே இல்லையே. எந்த ஆத்மாவை கத்த தொடணும்னு நினைக்கிறதோ அந்த ஆத்மாவை கத்த தொடுவார். யாருக்கும் இந்த வார்த்தை போகுது. விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று, ஐத்தியமாயிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றது. அதுலன்னா வாட் இஸ் த லாஜிக் அப்படின்னு நம்ம கேட்போம். லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ் நீங்க நிறைய இதெல்லாம் கேட்கணும். ரவி சக்கரியாஸ் எல்லாம் பேசுவாரு. அதெல்லாம் கேட்கும்போது லாஜிக்கல் கன்க்ளூஷன்ஸ் தான் நிறைய இறக்குவாங்க. இப்போ நான் கேட்கிறேன், இது பார்க்கறதுனால ஒண்ணுமே வர போறது இல்லை. அவர் பண்ணிட்டு போயிட்டாரு, தான் ஊழியத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால தேவனுடைய மனுஷன் வல்லமுள்ள தேவனுடைய மனுஷன் செய்து போனாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அப்படியே விசுவாசிக்கணும். இன்னைக்கு அந்த விசுவாசத்துக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா, எஸ் இயேசு எனக்காக, தேவனுடைய குமாரன் எனக்காக இறங்கி வந்தார், நான் அவருக்குள் சம்பூர்ணமாக இருக்கிறேன். அடுத்தது இங்க 2 கேட்டகரி கொடுக்கப்பட்டது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். விஸ்டம் எல்லாமே ஞானத்தை தான் தேடுறாங்க. நான் வரமாட்டேன். ப்ராப்ளம். நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும். ஏன் இதை சொல்றோம்? இதை எழுதுறது ஒரு ஸ்காலர், அதிகமா படிச்சு அந்த ஞானம் எல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டு இயேசுவை பற்றிய ஞானத்தை பிடித்துக் கொண்டு நடக்கிற ஒரு மனுஷன் எழுதணும். பிரசங்கிக்கிறோம். அவரு யூதருக்கு இடரலாய் இதுதான் நடக்கும், கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஓகே, இது ஒரு ஒன்று இருக்கு. இது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். அடுத்த இன்னொரு நம்ம நேரம் அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, 20 நிமிஷத்துக்கு மேல கேட்கறதுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் நிற்கும் போது அங்க மேல மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்கதான் உட்கார்ந்துருக்கணும், பாட்டு பாடிக்கிட்டு தொழுதுகிட்டு. அப்ப என்ன டைம் பார்ப்பாங்க, ஆண்டவரே எனக்கு வாட்சில் 20 நிமிஷம் ஆயிடுச்சு,
நான் முடித்துக் கொண்டு போகிறேன் சொல்ல முடியுமா? இது ஒரு முட்டாள்தனமான காரியம். ஆகவே தேவ ஜனமே பாருங்க, அதனால தான் கர்த்தர் பைத்தியமானவைகளை தேர்ந்து கொண்டார். அடுத்தது, ஏன மாம்சமான யாவனும் மேன்மை பாராட்டதபடி, நான் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாதபடி அதை அவர் தெரிந்து கொண்டார். சரி, இப்ப இந்த இடத்துல போட்டிருக்கு 31வது வசனத்துல, அவரே தேவனால் நமக்கு ஞானம். இப்ப நமக்கு ஞானம் யாரு? இயேசு. நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுதான் ஞானம் நமக்கு. நீதி, he is my righteousness. நம்மளுக்கு சுய நீதி எதுவும் கிடையாது. நீங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டீங்கன்னா நீதி வந்துருமா? இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு அட்டையர், நம்ம வெளிநாட்டில் போகும்போது கோட் சூட் போட்டு பிரசங்கம் பண்றேன். இந்த கோட் சூட் போட்டு பிரசங்கம் பண்றது ஃபார்மல் அட்டையர் அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் போட்டுட்டு போனா நான் பரிசுத்தமாயிடுவேனா? இல்ல, எந்த ஒரு இதுலயும் நான் பரிசுத்தமாக போறதில்ல. இயேசு எனக்குள்ள இருந்தாதான் நான் பரிசுத்தமாக போறேன். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் தான் என்னுடைய நீதி. righteousness, he is my righteousness. righteousness not right standing with God. இவர் யாராலே அந்த ரைட் ஸ்டாண்டிங் வைக்க முடியாது. அடுத்தது பரிசுத்தம், he is my holiness. அவர் எனக்கு ஹோலியா இருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்குகிறவர் அவரே. தேவராகிய கர்த்தர் தான் என்னை பரிசுத்தமாக்குறார், இயேசுதான் என்னை பரிசுத்தமாக்குறார். அதனால்தான் அவர் வேணும் நமக்கு. அப்புறம் he is saving us, அவர் நம்மளை காப்பாற்ற போகிறார். எந்த சூழ்நிலையிலும் சில பேருக்கு நிறைய இந்த கிராமத்து பகுதி ஒன்றும் இல்லை, பட்டணத்து எல்லா பகுதியிலும் உலகத்தில் எல்லா இடத்துல நான் போன கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விச் கிராஃப்ட் எத்தனையோ வகை இருக்கு. பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக், பெப்பர் மேஜிக், அப்புறம் இந்த மேஜிக் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. கிரே மேஜிக் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு ஓடி இருப்பாங்க. அது அவங்களுக்கு பிசினஸ். இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் காப்பாத்துறது அவர். இன்னைக்கு இயேசு இறங்கினார்னா அந்த ஒயிட் மேஜிக், பெப்பர் மேஜிக் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். இதுவெல்லாம் ஒண்ணு வேலை செய்யுது. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் வச்சிருந்தோம்னா, இயேசுவை நம்மளோட வச்சிருந்தோம்னா நம்ம பயப்படுத்த. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு இந்த இடத்துல, நீங்கள் சம்பூர்ணமானவர்கள், abundance, you have Jesus in abundance, knowledge about Jesus in abundance. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு, அதான் ப்ராப்ளம். இன்னைக்கு நமக்கு இயேசுன்ற நபர் ஒரு மத குரு அப்படின்ற நாலேஜ் இருக்குது. தவறு. இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இது நல்லதான். இந்த ஒரு அடுத்த வசனத்தை முடிச்சுட்டு நான் இதுக்கு போறேன். இங்க பவுல் சொல்றாரு, நான் பேசுறேன். இந்த கொரிந்து சபைக்கு பேசுறாரு. நிறைய பிரிவினர் இருக்கும்போது நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தான், இந்த கிரேஸ், நான் கிரேஸ் சர்ச்சு, நான் ஒலி சர்ச்சு, நான் அந்த சர்ச்சு, நான் இந்த சர்ச்சு, எல்லாரும் எல்லா சர்ச்சும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் அது மாதிரி நிறைய சபைகளை போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே எதுவும் ஸ்பெசிபிக், he is attacking the thing, bringing the thing very specifically. அவரே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க நீ தெரிய வேணாம். ஏசுநாதருக்கு தாடியோட நீளம் இது தெரிய வேணாம் உனக்கு. அவருக்கு தாடி இருக்குதா தாடி இல்லையா உனக்கு என்னையா வந்துச்சு. அவர் வந்தாரு, அவர் செய்தாரு, போனாரு.
இது ஒரு காலத்துல ஓடிட்டு இருந்துச்சு. இயேசுநாதருக்கு எவ்வளவு முடி நீளம், எவ்வளவு பெரிய தாடி இருந்துச்சு, அவர் கண்கள் எப்படி இருந்துச்சு. அவர் கண்ணு வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டு அக்னி ஜுவாலை போலதான் இருந்துச்சு. அவர் பார்க்க முடியல. இதுலதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் பண்றது, நான் இயேசுவை மட்டும்தான் பிரசங்கிப்பேன். பேசுங்க, ஆனா தாடியை பத்தி பேசாதீங்க. அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அது சிலுவையில போடும்போது காட்டும் போது அந்த சோல்ஜர்ஸ் பங்கிடும் போது தெரிஞ்சு போச்சு. அடுத்தது கொலோசியர் பகுதியில எடுத்து பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் 15 படிக்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொருபமும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதரிசனமான தேவனுடைய தற்சொருபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். He is first, he is alpha. இந்த இங்கிலீஷ் லெட்டர்ல ஏ இருக்கு, Z இருக்கு முடிவுல. அதுக்கு ஸ்டார்டிங் என்னன்னு தெரியுமா? தெரியாது. எதுல ஏ ஸ்டார்ட் பண்ணுங்க? ஆங்கிலத்துல ஆல்பான்னு சொல்லு. ஆல்பான்றது யார் பேருனா அவரோட பேரு. அலஃப்னு இவங்க கூப்பிடுவாங்க, யூதர்கள் கூப்பிடுவாங்க. அடுத்தது கடைசியில் டெஃப்னு கூப்பிடுவாங்க. தான் போட்டிருக்கு. தரிசனமான தேவன் தற்பு சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்ம இயேசுவை பத்தி பார்க்க போகும்போது என்ன பார்க்கணும்? அவருக்குள்ளதான் நாமளும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். இவன் தனியா ஒண்ணு செப்பரேட் சிருஷ்டிக்கப்படல, அவருக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் யாதாரம். சிங்காசனம் என்னது? அத்தாரிட்டி இருந்தாலும் சரி, கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களானாலும் சகலம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இதுதான் அவருடைய அத்தாரிட்டி பவர். அதனால நம்ம பெஸ்டா இருக்கிற ஆளை பிடிச்சிக்குவோமா, இல்லாட்டி நம்ம இங்க கண்ட இடத்துல கையை விட்டுட்டு burn our fingers. அதான் போட்டிருக்கு. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாவற்றிலும் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவருக்குள்ள இருந்தாதான் நிலை நிற்கும். நல்லா புரிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை புரிச்சுக்கோங்க. அவருக்குள்ள நாம் இருக்கிற போதுதான் நிலை நிற்போம், இல்லைன்னா நிலை நிற்க மாட்டோம். இத சபைக்கு தலையின் போட்டு. சரி, இது ஒரு உதாரணம் கொடுக்குறேன். பழைய பாட்டுல ஒரு சங்கதி இருக்கிற நியாயாதிபதிகள் எடுப்போம். இங்க ஒரு புத்தகம் இருக்கு. நம்ம எத்தனை பேர் சிம்சோன் பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம். அவன் பிறக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்றாரு. இவன் ஒரு நசரே விரதம் உடைய ஒரு மனுஷன். இவன் பசுத்தாவியானவரால் உருவாக்கப்பட்ட மனுஷன். இந்த இடத்துல இயேசு அப்படின்னு சொன்னா, நான் சொல்லியிருக்கேன், முதலே சொன்னேன், பைபிள்ல இருக்க ஒவ்வொரு புக்லயும் இயேசு இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல பார்ப்போம் இயேசு இருக்கிறாரா. 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம்
இங்க இடத்துல ஒரு தூதன், கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார், இயேசு வருகிறார். அவன் மனோவோட மனைவி கிட்ட வந்து பேசுறாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. 2 பேரும் கிழவும் கிழவி, இவங்களுக்கு எப்படி பிள்ளை பெறும்? இது நியாயமான கேள்வி, உலக பிரகாரமான உலக ஞானம். ஆனா கர்த்தருக்கு அது ஈஸி. அவர் ஜஸ்ட் he will do it like this and go. சரி, உடனே இவங்க என்ன கேட்கிறாங்க, இந்த அம்மா போய் தன் புருஷன் சொல்லு. அது கரெக்ட், இந்த அம்மா சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா பைபிள போட்டு புருஷனை போய் கத்து போட்டு. அடுத்தது ஏன்னா நம்ம புருஷன்மார்களும் அப்படி இருக்கணும். உடனே அவன் கேட்கிறான், எனக்கு வந்து வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உடனே கர்த்தர் வந்து கர்த்தருடைய தூதர் வர்றாரு. உடனே நேரம் வந்து 2 பேர் நிக்கிறாங்க. நீங்க தான் பேசுனீங்களா அப்படின்னு கர்த்தர் கூட இருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் தேவனாகி கர்த்தர் சொல்றது எல்லாமே இயேசு. இந்த இடத்துல கர்த்தருடைய தூதர். அந்த இடத்துல ஏன் வந்தான்னா, பர்டிகுலர் God himself wanted to come and he was a word of God, so he wanted to come and give the message. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் திங் ஹேப்பன் ஆகும் போது, அங்க நடக்கும் போது, அதனால அவர் வர மனம் வந்து டவுட் பண்ண. உடனே என்ன பண்ணா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதரானவர் இந்த இடத்துல பாருங்க, ஒரு ரெஸ்பெக்ட், ஏஞ்சல் ஆஃப் காட், அதுல கேபிட்டல் இங்கிலீஷ் பைபிள். மனோவை நோக்கி, நான் ஸ்திரியோட சொன்ன எல்லாவற்றிற்கும் எச்சரிக்கையா இருந்து. இப்ப now God speaking. திராட்சை செடியில சாப்பிடாத, உண்டாயிருந்த ஒன்றை சாப்பிடாமலும், திராட்சை ரசமும் மதுவும் பானமும் குடிக்காமலும், தீட்டானது ஒன்றை புசியாமலும் நான் அவைகள் கட்டளைகளெல்லாம் கை கொள்ள கடவர்கள் என்றார். இங்க ஒரு ரெஸ்பெக்ட் வருது. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதரை நோக்கி, நாங்கள் ஒரு உடனே எப்பவுமே ஒரு இது இருக்குது, கர்த்தர் வந்தாலும் சரி, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார் வந்தாலும் சரி, ஒரு ஆஃபரிங் காணிக்கை. சோ இந்த இடத்துல அவன்கிட்ட இருக்குது வெள்ளாட்டுக்குட்டி. அந்த வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரிச்சிடும். ஆண்டவருக்கு சாப்பாடு கேட்குதா? ஆண்டவர் விரும்பி சாப்பிடுவார் நம்மளோட. ஆனா அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல அவர் சாப்பிடு. கர்த்தருடைய தூதனானவர் மனோவை நோக்கி, நீ எனக்கு என்னை இருக்க சொன்னாலும் உன் உணவை குசியே, நீ சர்வாங்க தகன பலியிட வேண்டும் என்றால் அதில் கர்த்தருக்கு செலுத்துவாயாக. அவர் கர்த்தருடைய தூதர் என்று மனோவா அறியாதிருந்தான். புரியல. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதர். இப்ப இவனுக்கு டவுட், யாரோட பேசிட்டு இருக்கிறோம்? மனோவா கர்த்தருடைய தூதரை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உண்மை கனம் பண்ணும்படி உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்கிறான். அவன் பேரை கேட்டான். அடுத்தது அதற்கு கர்த்தருடைய தூதன், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். இந்த பேரு யாருன்னா இயேசு. மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியை வெள்ளாட்டுக்குட்டியும் போஜன பலியும் கொண்டு வந்து அந்த கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவும் அவன் மனைவியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதரானவர் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி ஜுவாலையிலே ஏறி போனார். யார் இந்த செய்தி?
அவர்தான் செய்ய முடியும். மனோவும் அவன் மனைவியும் கண்டு அதை பார்த்துட்டு தாரில முகம் கூப்புற பொழுது விழுந்தார்கள். தேவையில்லை மற்ற காரியத்துல இருக்கல. அப்ப ஓல்ட் கவர்னட்ல இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருந்திருக்காரு. கேஸ் வந்துட்டு தான் இருந்திருக்காரு. அவன் சொல்றான், மனோமான் தன்னை மனைவியை பார்த்து நம்ம நிச்சயமா க்ளோஸ், செத்துருவோம். ஏன்னா தேவனை பார்த்தோம், தேவனை கண்டோம். தேவனை பார்த்தோம், மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், சாகவே சாகும் அப்படின்னு சொன்னோம். அது நம்ம மனைவி இல்லைன்ற புருஷனுக்கு முன்னாடிக்கு அந்த நாலேஜ் தான் இருக்குது அவரை பத்தி. இன்னைக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கு. எப்படின்னா வேதத்தை புரட்டி போட்டு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. புதிய ஏற்பாடுல இயேசு யாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த அதிசயம் அப்படின்னா இது ஒரே ஒரு பகுதி படிச்சு முடிச்சிடுறேன். இயேசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக சொல்றேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறகு. இது வந்து ஆக்சுவலா கிறிஸ்துமஸ் மெசேஜ். இது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இது டெய்லி கொடுக்க பிரசங்கம் பண்ண வேண்டியது. டெய்லி அவரை பார்க்கறாங்க. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் மேல் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். என்னது அவர் நாமம்? அங்க என்ன சொல்றது? என் பேர் அதிசயம் சொல்லிட்டு போயிட்டு இங்கதான் போடுறது. என் பேரை கேட்க வேண்டியது அது அதிசயம். தேவஜனமே, நீங்க இயேசுவை பற்றி நீங்க அறிந்து கொள்ள வேண்டாம். ஃபர்ஸ்ட் அவர் பேரு அதிசயம். பிகாஸ் நம்மளால புரியாது. அவரோட இருக்கணும்னு சொன்னாலே we have to spend time, valid, quality, qualified time with him. நான் சபையில போயிட்டு நான் இவ்வளவுதான் டைம் கொடுப்பேன் ஆண்டவருக்கு. நான் போய் கார் பார்க்கிங்ல காரை லாட் நிறுத்திட்டு வந்துட்டு அதுக்கெல்லாம் அந்த டைம் நான் கால்குலேட் பண்ணிட்டு 20 நிமிஷம் தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா பாய் போயிட்டு ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க. If you want to be blessed, go sit with him. அவரோட போய் உட்காருங்க, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க வேணும், அதிகமா வேணும், இதை பற்றி அறியணும். அதிசயமானவர் போட்டுட்டே அந்த அதிசயம் எங்களுக்கு வாங்கணும். எங்க வாழ்க்கையில மக்களால் முடியாதுன்னு சொல்றாங்க. அற்புதம்ன்ற வார்த்தையை கேட்டுப்போம். நீங்க அதிசயம்ன்ற வார்த்தை நீங்க செய்திருக்கணும். விசுவாசத்தோட போங்க. அவர் பேர் அதிசயமானவர் தான் போட்டு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர். இன்னும் நிறைய பேர் இருக்குது. அவருக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேர் போட்டது அதிசயம். அதுதான் இங்க கோட் பண்றாங்க. தேவச்சேனமே, இன்னைக்கு நாம் இயேசுவை பற்றி உண்மையாக நம்ம நினைக்கிறோம் இயேசுவை பத்தி எல்லாம் தெரியும். Christians are Jesus worship people. No. Who said that? எத்தனை கிறிஸ்தவர்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்.
தெரிந்து கொள்ளுங்க. நீங்க வாழ வேண்டிய பிரகாரம் வாழுங்க. சம்பூர்ணமுடையவர்களோட வெற்றியோட வாழுங்க. கர்த்தருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் வசப்படுவது.